ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிக்கடை பூவனா. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மல்லிக்கடை வந்து கரெக்டாக யாருக்கா சூட்டபிள் ஆகும், ஃபுல் டைம் பண்ணலாமா பார்ட் டைம் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்டாங்க. பட் எனக்கு அன்றைக்கி வந்து சரியாக பேச முடியல அவங்ககிட்ட. ஸோ அவங்களுக்காக வந்து பதிவு போடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சண்ட்டாக இருக்கீங்க, உங்களால் எங்கேயும் வர வேலை இருக்காது, பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மல்லிக்கடை சூட்டபிள் ஆகுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆள் பலம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய ஹோல்சேல் கடை போடுங்க. ஹோல்சேல் கடை போட்டால் ஒரு 4 பேர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை, டெலிவரி எடுத்துன்னு போகிறதுக்கு தேவை, பொருட்கள் வாங்கி வரதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். காய்கறி கடை போட்டிங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு 4 பேர் இருந்தால் தான் காய்கறி கடை சூட்டாகும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், காய்கறி போய் எடுத்துன்னு போகணும், டெலிவரி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. காய்கறியில் எப்போயுமே ஒரு ஆள் 2 ஆள் மாற்றி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா காய்கறி கடை போட்டால் காலைல 6 மணிக்கு கடை திறக்கணும், நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் கடை இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்துன்னு வர காய்கறியில் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சின்ன வயசாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு சின்ன வயசில் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூல் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், சமைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டைம் சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த மல்லிக்கடை வச்சுருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்துக்க முடியல. வேலை செய்கிறவங்க சப்போஸ் லீவு நின்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆளுக்கும் மாற்ற முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கேமரா வச்சா கூட முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காசு தான் எடுக்க பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து கடையில் வேலை செய்யுது, கேமரா இருக்கும் தெரிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் பேக்கிங் ஸ்டேஷன்லேருந்து இருக்குது அந்த பொண்ணு. சும்மா வந்து உட்காருது, நம்ம வந்து சரியா நம்ம ஏன் உட்காருது பக்கத்தில் வந்து எனக்கு வந்து யாரையும் மூஞ்சல் அடிச்ச மாரி பேசி பழக்கம் கிடையாது, அதனால் வந்து உட்காருது போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஜூஸ் குடித்துட்டு வெளியே வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காசு எடுத்துடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நம்ம அது வந்து இந்த நோட்டு இருந்துச்சுன்னு கல்லால் எனக்கு கணக்கு இருந்ததுனால தான் நம்ம தெரியுது, இல்லைனா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுமாதிரி தெரியாத எவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய முடியாது. அதனால் காசு எடுக்கிறவங்க இப்படின்றதுக்குள்ளே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து 24 ஹவர்ஸும் கேமரா உட்காந்து செக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எந்த டைமில் யார் என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அது தனி நேரம் கிடையாது. நம்மளே ஒரு பிஸி ஷெட்யூலில் ஓடிட்டுருக்கோம் மல்லிகடையை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக சூஸ் பண்ணி ஒரு பொருள் பல்காக எடுத்துங்க. மிளகா தனியாக இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்ட் டைமாக தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ மிளகா தனியாக, புளி, பூண்டு, அப்புறம் வந்து பருப்பு வகைகள், தானிய வகைகள், இதிலெல்லாம் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் மேக்கரு, அப்பள வகைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, இதுக்கெலாம் வந்து ஆளே கிடையாதுங்க டெலிவரி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்தமாரி நாட்டு சக்கரை இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 25-30 பொருள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வேணுனாலும் நான் அனுப்புகிறேன், அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்வேன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 10 பொருள் ரொம்ப எடுத்துட்டாலும், இது 25 பொருள் எடுத்துட்டாலுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து ஒரு 10 பொருள் சூஸ் பண்ணிக்கிட்டு எது ரொம்ப நல்லா போகும், கஸ்டமருக்கு எது ரொம்ப தேவையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ நம்ம இனிமேட்டு அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அக்கா லாபம் வருமா வராதான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக வரும். வரதுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு இந்தமாரி இந்த சோப்பு இந்தமாரி ஐட்டம்லாம் போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கம்மி. ஆனால் இது எதுக்கு மல்லிக்கடைக்காரங்க இது போட்டுக்குது எதுனா இதை வாங்க வருவாங்க, மற்ற பொருளும் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக. நம்ம மல்லிக்கடை வைக்கல, ஸோ வீட்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திரி, பாதாம், திராட்சை இந்தமாரி ஒரு ஐட்டம் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் மிளகா தனியாக, புளி, பூண்டு இது ஒரு செட்டு. ஸோ நான் 2 செட்டு வகையாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்தமாரி வகைகள் வந்து உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாரி, உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறேன். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி இந்தமாரி பொருள் நீங்கள் வந்து போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். நீங்கள் இல்லை அக்கா என்கிட்ட 2 வீலர் இருக்குது, நான் வந்து வெளியே போய் என்னால் சப்ளை பண்ண முடியும்னா இதை விட லாபகரமானது வந்து எந்த தொழிலுமே இல்லைங்க. நீங்கள் கடைங்களுக்கு ஒரு 25-30 கஸ்டமரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கோங்க. கடைங்களுக்கு நீங்கள் பேக்கெட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கட்டும், அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். கடன் கொடுக்காதீங்க. நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்னு உட்காந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். முடிஞ்ச என் கடையிலே ட்ரைனிங் கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குறேன் இந்த ட்ரைனிங். அதனால் வந்து கவலைப்படாதீங்க. எதுக்காத்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பொருள் வாங்கி உங்கள் கையிலே எடுத்து உங்கள் வீட்டாண்டே இறக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேக்கிங் பண்ணணும், என்ன ரேட்டுக்கு விற்கணும்னு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பில்லேருந்து, ஸ்டிக்கர்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபிள்லேருந்து, அதுக்கப்புறம் எப்படி கம்ப்யூட்டர் பில் அடிக்கிறதுன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன்ப்பா. உங்களுக்கு அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ வேறு எதனா ஃபர்தராக எதனா டீட்டெயில் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் சூட் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப பிஸ்னஸில் ப்ராஃபிட் எதுனா இந்த மிளகா தனியாக, புளி, பூண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலர் மூவிங், அது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் யாரையும் கேட்கவே தேவையில்ல, பொருள் தரம் இருந்தால் இப்போ வந்து பார்த்து வாங்கிப்பாங்க. ஸோ இதுமாதிரி என்ன பண்ணணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சீக்கிரம் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெற்றி நமக்கே. நன்றி, வணக்கம்.